ஹலோ, இன்றைக்கி வீடியோவில் வந்து ஐப்ரோஸ் வந்து எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பென்சில் வந்து ஸ்விஸ் பியூட்டி மைக்ரோ ப்ரெசிஷன் ஐப்ரோ பென்சில். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன ஐப்ரோ பென்சில் இருக்கோ எனி ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம். ஐப்ரோ பென்சில் செலக்ட் பண்ணும்போது வந்து அது கூடயே ஸ்பூலையும் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஐப்ரோஸ் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பூல் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூலி யூஸ் பண்ணி நான் ஐப்ரோஸை வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் வந்து அவுட்லைன் வந்து வரைய ஆரம்பிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, அந்த சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். என்ன தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஐப்ரோஸில் இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணுறேன். இதை வந்து ஃபெதர் லைக் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைட்டாக வந்து அந்த ஐப்ரோஸில் இருக்க கேப்பை மட்டும் ஃபில் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு வந்து நேச்சுரல் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இருக்க ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு அதை வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து பிளெண்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணோம்னா வச்சுக்கோ நல்லா பிளெண்ட் ஆயிரும் எல்லா ஐப்ரோஸும். இதை வந்து நீங்கள் வந்து ஐப்ரோ பவுடர் இருக்குது அது யூஸ் பண்ணியும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி வரையலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கன்சீலரும் ஒரு ஃப்ளாட் லைன் ப்ரஷ்ஷும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் கன்சீலர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபினிஷ்டு க்ளீன் லுக் கிடைக்கும். அடுத்து வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். இப்போ வந்து ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ணியாச்சு. நம்ம ஐப்ரோஸை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிட்டாலே வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும். Hope you like this video. Thank you so much for watching. Bye.